இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபால்ஸ் கிட்ட தான் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரம் டிராவலு. வர வழி எல்லாமே இந்த மேடு கீடு பள்ளம் மரண பயத்தை காட்டிட்டாங்க. நைட்டு செம்ம டான்ஸ். உங்கள் அம்மா வீடியோலாம் பார்க்குறாங்க, விளாக் பார்க்குறாங்க. உங்கள் அப்பா பார்ப்பாரு. உங்கள் அப்பா பார்ப்பாரா என்னன்னு தெரில. சரியா? இவ்வளோ இது பண்ணுறியே, ட்ரெஸ் இல்லாமல் தான் ஆடுவியா? டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? அது வந்து ஒரு உணர்ச்சி. டீ-ஷர்ட் போடாம உணர்ச்சில எப்படி? உணர்ச்சினா அது வந்து கொடைக்கானல்ல குளுக்கமா இருக்கான். ஊத்து போட்டு ஆடுறான். நாங்க இன்னும் யாருமே சாப்பிடல காலையில இருந்து. இப்ப நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு தெம்பா விளாக கண்டினியூ பண்ணலாம். இயற்கையை நார் அடிக்கிறதே பொழப்ப வச்சு தெரியுது. இதுல ஃபர்ஸ்ட் இங்க வந்தப்ப போர்டு போடுறது என்னன்னா, விலங்கினத்தை வந்து தொல்லை பண்ணக்கூடாது, அப்புறம் வந்து இந்த மாதிரி எச்சரிக்க கூடாது, மூத்திரம் எல்லாம் வெளில போக கூடாது, அதை மத்தவங்க மேல துடைக்க கூடாது, ஓட முடியாது, சாப்பிடலாம் ஓட முடியாது, ஓடி பிடிக்க முடியாது. இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு கடையில் இட்லி சாப்பிட போகிறோம். வழக்கமாக சாப்பிட்றதா இதெல்லாம் ஏன்டா அசிங்கமாக காட்டுறீங்கன்னு கேட்பீங்க. பட் இருந்தாலும் இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறோம். 4 இட்லி ஒரு வடை 50 ரூபா. பரவாயில்ல, ப்ரைஸ் தான் ரொம்ப அதிகம்லாம் இல்லை. டேஸ்ட்டுமே ஆவரேஜ் தான், ரொம்பலாம் ஓவர்லாம் இல்லை. சாப்பிட்றது மட்டும் சீக்கிரம் சாப்பிட்றது வார்த்தை டேட்டு வரும். எல்லாத்துலேயும் லேட்டு. சாப்பிட்றது மட்டும் பாருங்க. வந்து எப்படிரா போட்டான் ஏன் ஒரு இட்லி டாடி எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு ஏடா கூடமா பண்ணுறது, பரபரப்பா பண்ணி மாதிரி திரிஞ்சுக்கிட்டே இருக்கான். உண்டை கட்டிக்கிச்சு, அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நேற்று நைட்டு கத்த அப்படி. இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, நம்ம சரவணாக்கு வந்து இயற்கை அழைப்பு வரவே வராத. பாத்ரூம் எங்க இருக்கு? வெங்கட் பாத்ரூமே தெரியாம தான் பாத்ரூம். இது பாத்ரூமா? அங்க நீர்வீழ்ச்சி இருக்கு, அங்கதான் புதர்கடியில போயிட்டு அங்க கழுவிட்டு வாடா. எங்க எங்க எனக்கு ஒருத்தர் எங்கடா பாத்ரூம் எங்கடா இருக்கு தெரடா? பாத்ரூம் தான் நம்ம போட்டோ இருக்குல்ல, அங்க அங்கதானே இருக்காங்க. மெயின் ரோட் வழியாவா? ஒரு இன்ஃபார்மர் ஆல்ரெடி அந்த பாத்ரூம் போயிருக்காரு. அவர் சொன்ன க்ளூ படி இப்போ அந்த பாத்ரூம் நம்ம போகிறோம். வாங்க. சாப்பிட்றதுக்கு இன்கமிங்காக அவுட் கோயிங் மட்டும்தான் இவனுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கு, மற்ற எல்லாமே ஸ்லோ தான். ஏய் இவங்க டோக்கன் போகிறோமா? இவங்ககிட்ட கேளு. அதோ கைஸ், எனக்கு தெரிஞ்சு அதான் பாத்ரூம்னு நினைக்கிறேன். என்னடா கேட்டா இப்போ நல்லா இருக்குதான்னு கேட்டேன். என்ன நல்லா இருக்கு? பாத்ரூம் என்ன? பாத்ரூம் நல்லா இருக்கு. சரி, பாத்ரூம் நல்லா போக மாட்டியா? எல்லாமே தரமா சூப்பரா கிளீனா இருக்கு. கவர்மெண்ட் பாத்ரூம்னா கவர்மெண்ட் பாத்ரூம் தான். இவ்வளோ வாய்க்கு வைக்கனா பேசுறியே, அவருக்கு வந்து விட்டு கொடுத்துட்டியே. நான் போல அது நான் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு வந்தவருக்காக எப்போதும் வந்தா பழக்கம் வச்சிருவாங்க. விட்ட பத்தியா? முத்தம் கூட அவனுக்கு, முத்தம் கூட. நீ முத்தம் கூட, திருப்பி கொடு. லிப்ஸ்ல கொடுங்க, லிப்ஸ்ல கொடுங்க. ஏய் மச்சான் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா கொடுக்க மாட்டியா? வீடியோ கொடு. ஏய் இல்ல ஏய் உனாதான் இது யாருக்கு எழுதிருக்காங்கன்னு தெரியுமா? இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. வெல்கம் பேக் அவர் சேனல். இப்போ நம்ம கொடைக்கானல்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். நம்ம சீனு தான் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாமே சுற்றி காட்ட போகிறான். நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, லவர்ஸ் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்பப்போ வருவாங்க, எல்லாம் செத்து போவாங்க. இதான் சாவுற இடம். என்னடா இது ஷாக்ஸ்? அங்கேருந்து வரும்போது எல்லாருமே அவ்வளோ கேவலமா பார்த்தாங்க. ஏன் சென்னை மானத்தை ஏன் வாங்குறாங்க அங்கேருந்து இங்கே வந்துட்டு? சென்னை இல்லை வேண்டாம். ராஜு 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 ராஜுனா என்னடா? சோட்டா பீம்ல வர ராஜு ராஜு. இது வந்து சுத்தி பார்க்குற அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லை இந்த இடத்துல. இதோட வந்து குணா கேவ்ல போயிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்றோம். ஒரு வழியா குணாக்க ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டோம். சூப்பரா இருந்துச்சு. எதிர்பார்த்ததோட ஃபர்ஸ்ட் டைமா வந்தோம். ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். பசி ரொம்ப எடுக்குது. நாங்க வந்து ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டது தான், அதுவும் இட்லி சாப்பிட்டது. நேற்று நைட்டு என்ன பண்ணேன்? பஸ் போச்சு. பஸ்ஸில் நான் போனேன், எல்லாமே போச்சு. பஸ்ஸில் என்ன பண்ணேன்னு தான் கேட்டேன். டான்ஸ் ஆடினேன். டான்ஸ் அது எப்படி ஆடினேன்?
அதெல்லாம் எம்ஜிஆர். என்ன பிராண்டா அது? எம்ஜிஆர் கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்ன ஜட்டிடா போடுவ? இந்த ஜட்டி ஜட்டி போட்டா தானே தெரியும். நீ என்ன ஜட்டிடா? பூமா ஜட்டி. நீ பூமெக்ஸ். இது என்ன பிராண்ட்? இது எங்க வாங்கின? நம்ம நேரு மாமாங்க, ஜி நம்ம காந்திதாங்க, ஆர் நம்ம ராமராஜன். ஐயோ அப்ப எப்படி ஆடினீங்களோ அதே மாதிரி ஆடி காட்டுறேன். போ ஆடு வா. மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூலியே மேல் மலையனூர் அங்காளி. முடிஞ்சிருக்கீங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். எதுவுமே எங்களால் காட்ட முடியல அவ்வளோவா. ஏன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடுன்ட்டு. நாங்கள் வந்த நேரமாக என்னன்னு தெரில. அந்த பொண்ணு சிரிக்குதுரா. நாங்கள் வந்த நேரமாக சாப்பிடலாம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. நாங்கள் வந்த நேரமா இல்லை எல்லா டைமும் இப்படி தான் இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இதுக்கு மேலே இது வந்துட்டு நிறைய இடத்த நாங்கள் காட்டலாம். பட் ஆனால் எங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனலான கேமராமேன் ஒன்று இல்லை. விளாகில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கேமராமேனை வைக்கிறோம். சொல்லிட்டு செஞ்சுட்டு சொல்லுவார். ஆனால் இந்த வருஷம் செய்ய சொன்னால் இன்னொரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் செய்வார். ஆனால் அதுவும் தத்தக்கா புத்தகம் தான் இருக்கும். ஒழுங்காலாம் இருக்காது. நீ இருக்கிறதுனால தான்டா பயம். சரி சரி, இந்த இடத்துல வந்து ஒன்று சொல்லணும். நம்ம சரவணாக்கு வந்து ஒரு ஸ்கூல் டேஸ் லவ் இருந்துச்சு. பட் அங்கே குணா கேவ்லேருந்து பஸ்ஸில் செம்ம தூக்கம். அதுக்கப்புறம் ரொம்ப பசி. அங்கே ஹோட்டல் எங்கேயுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக ட்ராவல் பண்ணி இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 ஆகிடுச்சு. இப்போ தான் கடைசியாக சாப்பிடவே போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப டயர்டாகிடுச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விளாக கண்டினியூ பண்ணுறோம். ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பார்க்குறேன்? இப்போ நாங்கள் வந்து குணா கேவை சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் நினச்சோம். பட் ஆனால் அது முடியல. ரூமுக்கு வந்துட்டோம். ரூம் செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இருங்க நான் காட்டுறேன். இது நம்ம ரூமு. இங்கே வெளியிலேருந்து பார்த்தா அவ்வளோலாம் நல்லா தெரிலல்ல. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள். எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஆனால் குளிக்கல, மூஞ்சி மட்டும் தான் கழுவிட்டோம். ஏன்னா வந்து தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. இங்கே ஹீட் வாட்டர் வந்து காலையில் தான் வரும்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் ஆமாம். கொஞ்சம் கோபி எப்படி இருந்தாலும் அழகு தான். டைம் வந்து இப்போ ஒரு 5:45 இருக்கும். ஆனால் இப்போவே செம்ம குளிராக இருக்குது. நம்ம சென்னையெல்லாம் வந்துட்டு நைட்டு 12 மணி கூட இவ்வளோ குளிர் இருக்குமான்னு தெரில. விடிகாலம் 6 மணி கூட இவ்வளோ இருக்குமான்னு தெரில. ஆனால் உங்களுக்கு பார்த்தா தெரியாது. ஏன்னா வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்க மாதிரி இருக்குது, வெயில் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அவ்வளோ குளிர், செம்ம குளிர், சுத்தமாக முடியல, நனைஞ்சுது. இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரூம் வந்து இங்கே இருக்கும். அங்கேருந்து அப்படியே போயிட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று பண்ணிடலாம். பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து திருப்பி ஒரு பழனி படிக்கட்டு மாதிரி இருக்கு பாருங்க. அங்கே வந்தீங்கன்னா கீழே நிறைய இடம் இருக்கு. இதே கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் கொடுத்து ஃபோன் ஒன்று வாங்கியிருக்கோம். மைக்கு வேற. இது ஒரு விலை மதிப்பு முக்கிய ரேட்டு. சரியா சொல்ல முடியாது. இவ்வளோ இது பண்ணி விளாக் வந்து எடுக்கிறோம். ஆனால் வந்து சிரிப்பு தான் இருக்க மாட்டேங்குது. எல்லாருமே மச்சான் வந்து சூப்பராக காமெடி பண்ணுவான். ஆனால் மச்சான் வந்து இப்போ கொஞ்சம் லவ் ஃபெயிலியர்ல இருக்கான். அவன் ஆள் வந்து ஒத்த வார்த்தையில ஏதோ சொல்லிருச்சு அவன் எக்ஸ். உன் ஆள் என்ன ஆச்சு சொல்லு. ஏன் வருஷா பத்தி போன பருவதமலை போனப்ப வருஷாவை பத்தி நம்ம பேசினப்போ ஒரு நிமிஷம் கேளு. நீயே வருஷான்னு சொல்லிட்டேன் ஒரு நிமிஷம். சரி இங்க பாருங்க. அப்ப கூட பாருங்க நம்ம போண்டாக்குள்ளோட மனசு என்னன்னா அந்த பொண்ணு கஷ்டப்படுன்றான். அதான் மச்சான் பசங்க. இப்பயாவது பாத்துட்டு திருந்தி வாழுமா. இனிமே நீ வந்தா கூட அக்செப்ட் பண்ண மாட்டான். வெக்கமா இல்ல என்ன வேணா பண்ணுங்க. அது என்ன டான்ஸ்? அந்த டான்ஸை மட்டும் போடாதீங்க. ஓகே கைஸ், நம்ம இங்கே ஒரு சின்ன பர்ச்சேசிங்காக வந்திருக்கோம். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்க போகிறோம். அது வேணாம். எல்லாருக்குமே வந்து எல்லா கலர் லேஸும் பிடிக்கும். பட் ஆனால் எனக்கு வந்து ஆரஞ்சு தான் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் க்ரீன் பிடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஆரஞ்சு தான் என்னோட ஃபேவரெட்டு. உங்கள் ஃபேவரெட் என்ன கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ஆரஞ்சாக இருக்கு, பார்த்துக்கோங்க. கவர் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே பிளாஸ்டிக் கவர் தான். இது வந்து கவர்மெண்ட் யாராவது பார்த்துட்டு இருந்தால் கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க.
ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ தான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். இப்போ டைம் வந்து கரெக்டாக எத்தனை ஆகுது கோபி? கரெக்டாக சொல்லிட்டான். சரி, ஓகே. இது ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். என்ன கேம்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கேம் தான். இந்த பாட்டில் வந்து நாங்கள் சுற்றி விடுவோம். இந்த மூடி வந்து யார் பக்கம் திரும்புதோ ட்ரூத் ஆர் டேர், அதுதான் இது பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை கையிலேருந்து ஆரம்பிக்கலாம். குழந்தை ராசியானது சுத்ரா. சேது வாடா. என்னடி இது? ட்ரூத்தா டேரடா? ட்ரூத்து. ஓகே. ஏதாவது ஒரு பொண்ணு வந்து இன்ஸ்டால வந்து மெசேஜ் பண்ணி நேரில் மீட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பொண்ணிட்டு வந்து அசிங்கப்பட்டிருக்கியா? அந்த பொண்ணு வராமல் அந்த மாதிரி. இது எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியணும். உண்மையை சொல்லு. ஒன் டைம் அந்த மாதிரி நடந்திருக்கு. ட்ரூத் ஓகேவா? ட்ரூத் சொல்லியிருக்கான். உங்க அப்பாவோட சொத்து மதிப்பு மட்டும் சொல்லு. இல்ல உங்க வீட்டோட சொத்து மதிப்பு உங்க அப்பா மொத்தமா இவ்வளவு இருக்குடா அப்படின்னு வீட்டுல என்ன வேணா பண்ண, அப்படி வெக்க மட்டும் போடுறா ஒரு மாதிரி. ட்ரூத்தா டேரா? டேர் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். டேர். பசங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க. 13 பேர் இருக்காங்க. 13 பேருமே ஒவ்வொருத்தரா கண்ணத்துல முத்தம் கொடுத்துருவாங்க. இது பிடைக்கிறா தலை அங்க இருக்கு நிமித்தவன என்ன ஆகுது? வந்து எனக்கு தெரியும், வானவில்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கும் தெரியாது. ஓகே. வெங்கட்னு ஒருத்தன் இருப்பான், தூங்கிட்டு இருக்கான். அவனை மட்டும் கேமுக்கு இழுத்துறாங்க. விஜய் கபிக்கிறாங்க பாப்பாங்க தண்ணி போவாங்க ஃபிக்ஸ் மாதிரி வந்துச்சு. என்ன தெரியல, ஒன்றும் பாடுறாங்க ஒன்றும் பண்ணவும் இல்லை. என்ன பண்றது? ட்ரூத்தா டேரா? அறிவு கூட ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது இவன் ஃபர்ஸ்ட் இயர் வந்து அண்ணான்னு பேசுனான். அண்ணா ப்ரோ ஆச்சு, ஆயா போயாச்சு, மச்சி ஆச்சு, இப்ப வாடா போடாச்சு, இப்ப சோத்து தின்றியா அது தின்றியான்னு கேக்குறான். உனக்கு வெக்கமா இல்லையாடா? சிரிக்கிறியா? வந்து பள்ளி பருவத்துல வந்து ஒரு காதல் இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு மச்சானுக்கும் வந்துட்டு ஒரு காதல் வந்து ஒன் சைடு லவ் பண்ணல. அந்த ஃபீல் எப்படி? அந்த பொண்ணு எப்படி? சரி, நாங்கள் 11th 12th ஒரு பொண்ணு, பேர்லாம் சொல்ல மாட்டேன். வருஷம் மொத்தம் 3 வருஷம். 3 வருஷம் 11th 12th 3 வருஷம் பச்சியா நீ? மச்சான் நம்ம 11th இது கொரோனா மச்சான் ஒரு வருஷம் நமக்குதா 3 வருஷம். அதனால 3 வருஷமா அந்த பொண்ணை பார்த்துனே தான் பேச கூட இல்லை. கரெக்டாக 12th முடிக்கும் பேச ஆரம்பிச்சேன். ஒரு நாள் வந்து நிச்சயதார்த்தம் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா இப்போ வரைக்கும் கல்யாணம் அவளை இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. வந்துச்சு. டேர் என்னன்னா எல்லாருக்கிட்டையும் போய் சிரிக்கணும். ஓகேவா? எல்லாருமே கொஞ்சமாச்சும் எந்திரிக்கணும். நீ சிரிக்கிற சத்தத்துல பயங்கரமா சிரிக்கணும். வா. இத்தனை மணிக்கு எல்லாம் என்னை வந்து கொலை பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க. அவனுங்களை வந்து நான் கொலை பண்ண விரும்பல. நான் சிரிச்சா செத்துருவேன். நான் அவனுக்கு சொல்லலாம்.
செல்லம் ஒரு ரெண்டு மாமா பார்த்து சிரிச்சிடுறா செம்ம ஃபன்னாக போச்சு. இதோட இந்த vlog வந்து முடிச்சுக்கிறோம். இதோட நெக்ஸ்ட் ஒரு நல்ல vlogல பார்க்கலாம். பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. பாய்.